ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஹோல்டு பண்ணாங்க அந்த 138 138 அப்படிங்கிற ப்ரைஸை எந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது இன்றைக்கான நிஃப்டிக்கான நம்மளோட ஸ்பாட் சார்ட்டு. ஸோ இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்லே இருக்குது. பார்த்தீங்கன்னா புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கலன்னா ஸ்டில் நீங்கள் அதை போய் நீங்கள் பார்த்து இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன். இது ஏன் கேப் அப் ஓப்பன் சொல்கிறோம்? முந்தின நாளாக ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் கொடுக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு 360 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் அப் ஓப்பன். கிட்டத்தட்ட நம்மளோட R2க்கு மேலேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துட்டாங்க. ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி நடக்கு அப்படின்னா அங்கே வந்து பையிங் ப்ரெஷரை காட்டுது. மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷான ஒரு மூமெண்டம், மார்க்கெட்டில் ஏற்றுமுகத்துக்கு ஒரு வழி. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கலாம், நியூஸ் சம்மந்தமாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தேவை இல்லை. சரியா? ஓவர் நைட்டில் என்னமோ நடந்துட்டு போகுது. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, பொசிஷன் எடுத்து வச்சவங்க, அவங்க தான் வந்து குளோபல் மார்க்கெட்டோட இதை வந்துலாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இன்ட்ராடே பொசிஷன் மட்டும்தான் எடுக்கிறீங்க, அதுவும் பர்டிகுலராக இன்ட்ராடே ஆப்ஷனில் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கரண்ட் மார்க்கெட் ஓப்பன் எப்படி கொடுக்காங்க, ஓப்பன்லேருந்து மார்க்கெட் என்ன மாதிரி தன்மைக்கு மாறுது, ஸோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டை வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? ஓவரால் ட்ரெண்டு அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ கரண்ட் மார்க்கெட் அந்த பர்டிகுலர் டேயில் மார்க்கெட் ஓப்பன் கொடுத்து ஓப்பன்லேருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதுவே நமக்கு போதுமானது. ஸோ அதனால் ஆப்ஷன் பண்ணுறவங்க இதில் கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ நேற்று நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து 23,650 கால் நமக்கு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வச்சு கிடச்சிது. 138 ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ். சரியா? மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ இந்த சினாரியோ கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி எப்படி நடந்தாலும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து கையாளுறீங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், மார்க்கெட்டில் டிகே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஏடிஎம் மீட்டிங்கோட ப்ரைஸ் கம்மியானாலே அந்த இடத்துல வந்து டிகே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ எக்ஸ்பிரி நெருங்க நமக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அட் த மணி தான் இந்த 138 ருபீஸ் வந்து ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு அபோவ் இருக்கலாம், 2 ஸ்ட்ரைக்கு அபோவ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா எக்ஸ்பிரி நெருங்க அதோட ப்ரீமியம் வந்து அட் த மணி ப்ரீமியம் ஃபைனலாக என்ன ஆகும், எக்ஸ்பிரி டே அன்றைக்கி 0 நில் ஆயிரும். ஸோ அதுதான் விஷயம். அப்போ நமக்கு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது அட் த மணி தான் ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நியர்பை இருக்கிற அட் த மணிக்கு நியர்பை இருக்கிற ஒரு 1 ஆர் 2 ஸ்ட்ரைக் தள்ளி கூட அந்த ஸ்ட்ரைக் நமக்கு வந்து அமையலாம். சரியா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த நாளில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது தான் மார்க்கெட்டோட தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து கேப் அப் கொடுத்துட்டாங்க. ஓப்பன்லேருந்து பை ஆகலை, ஓப்பன்லேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில். ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இங்கே கால் செல்லரோட பேனிக் இருக்கும், மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் ஏறும். கண்டினியூவாக மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான். செல்லர்ஸ் வந்து அதுக்கடுத்து அவங்களோட இதை லாக் பண்ணிடுவாங்க, அந்த பொசிஷன் வந்து அங்கே க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகுது. இன்றைக்கி காலையிலே வந்து அட்டவணையில் ஸ்டாடல் இருந்தது 24,000. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரு. நம்மளோட டெலிகிராமில் கூட நான் காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 23,900 காலும் 24,000 புட்டும் எடுத்திருந்தேன். 138க்கு கீழே இருக்காங்க. ஏன் 900 காலை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்கிறேன், கீழே போகுமா, 900க்கு கீழே மார்க்கெட் போகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறேன். 950க்கு கீழே தான் இருக்குது, 900க்கு கீழே போகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பதில் வந்து ஆமாம், 138க்கு கீழே தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வீக்காக தான் இருக்காங்க. இப்போ புட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு 24,000 புட்டு வந்து இங்கே நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கு.
இந்த விஷயம் வந்து லைவ்ல நீங்க பார்க்குறது தான் ரொம்ப சேலஞ்சபிளா இருக்கும். இதில டிகே ஒண்ணு உள்ள நடந்துச்சுன்னா, அங்க தான் வந்து நம்ம ட்ராப்ல மாட்டுவோம். ஸோ, அத வந்து நீங்க கன்டினியூவா பார்த்து பழக பழக தான் உங்களுக்கான இங்க சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஆ அதே நேரத்தில இங்கிட்டு ஒரு நமக்கு வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஆனா ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல இருக்கனால இது ஒரு சப்போர்ட் ஆயிரும். மார்க்கெட்டு இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகேவா? இப்ப இங்க இங்க இருந்து இங்க இருந்துச்சுன்னா, இதுக்கு கீழ போறதுக்கு ஆ நம்ம வந்து ஒரு கால் கால் ஆப்ஷன் வாங்கலாமா? இல்ல ஒரு புட் ஆப்ஷனா வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த ஜோன் சப்போர்ட்ல இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்படிங்கிற மாரி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த ஜோன் வரம்போது மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணலாம். ஸோ 2க்கும் இல்லாம இந்த அ நடுவுல அப்படிங்கிறது ரிஸ்க்கு. ஸோ இன்னைக்கு அதுதான் வந்து நமக்கு ஒரு லெசனா இருந்தது. சரியா? இந்த மாரி அதுக்கு தான் நான் வந்து சொல்றேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் அந்த ஜோன்ல தான் இந்த விஷயங்கள் நடக்குமே தவிர, இன்சைடா வந்து பெரிய அளவுல நமக்கு கை குடுக்காது. சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல பார்க்கலாம். ஆ இங்க மார்க்கெட் வந்து காலைல இருந்து ஒரு இறக்கம். திருப்பி இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் திருப்பி 24,000க்கு மேல நிக்கும்ல, அங்கருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ, அப்ப மார்க்கெட் இதுலேருந்து கன்டினியூவா புல்லிஷா ஆகுமா? இல்ல டவுன் சைடு போகுமா? அப்படிங்கிற மாரி 2 கேள்வி. இப்ப இங்க நம்ம வந்து 24,000 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 138க்கு கீழ தான் ட்ரேடு நடக்கு. அவங்க வந்து 138 வந்து விட்டு குடுத்துட்டாங்க. அதனால நம்ம 24.50 ஸ்ட்ரைக்கும், ஆ இந்த பக்கம் 24.50 24,000 கால். ஓகே. இப்ப 24,050க்கு மேல போகாது அப்படிங்கிற மாரி, நம்ம ஒரு புட் ஆப்ஷன செக் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், ரூ. 138 அப்படிங்கிற மாரி ஆவரேஜா அதில போட்டுக்கிடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, 24,000 கால் 138 அதுக்கு கீழ தான் இருக்கு. இப்ப 24,000க்கு மேல இருக்கிறதுக்கே கால் வந்து தகுதி இல்ல. ஸோ லாஜிக்கலா வந்து 138க்கு மேல இருந்தா மட்டும் தான் 24,000க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே தவிர, அதுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் கால் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அப்ப இங்க கிளியராவே தெரியுது. அப்ப நம்ம 23,950 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதான் சொன்னேன்ல, எக்ஸ்பீரி நெருங்க நெருங்க அட் த மனி தான் நமக்கு வந்து இந்த அவரேஜ் பிரைஸ ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது 1 டூ 1 ஆர் 2 ஸ்ட்ரைக் வந்து அபோவ் ஆர் பிலோ அப்படிங்கிற மாரி இருக்க வாய்ப்பு. ஏன்னா, இங்க வந்து அந்த பிரீமியம் வந்து டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப 23,950 அங்க 138க்கு மேல இருக்க விரும்பல. அதாவது 950 வீக்கா தான் இருக்கு. அப்ப 23,950 வீக்கா இருக்கு. 24,000 காலும் வீக்கா இருக்கு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, 24,050 அப்படிங்கிற புட்டு ரூ. 138 சப்போர்ட் இருக்காங்க. இதுதான் கரெக்ட்டான என்ட்ரி பாயிண்ட். மார்க்கெட் இங்கேருந்து ஆ கரெக்ட்டா பாருங்க. 138 எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ட்ரிலேருந்து எக்ஸிட் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஒரு ஒரு புட் ஆப்ஷன நம்ம பை பண்றோம். அது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. அடுத்த சப்போர்ட் எதுவோ அது போகும்போது நமக்கான ப்ராஃபிட்ட புக் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அப்ப இது ரெசிஸ்டன்ஸ் 24,000 ஓப்பன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்ல இங்கேருந்து நம்ம ஒரு ரூ. 138 அந்த நியர்பை 138, 140, 45 என்ன பிரைஸ்லயோ நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஸோ இங்கேருந்து அதுக்கு கீழ இருக்கிற ஸ்விங்கோட லோவ நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸா மெயின்டெயின் பண்ணிட்டு, இங்கேருந்து அடுத்த சப்போர்ட் நமக்கு என்னது? இந்த R2. ஸோ இந்த R2 அ போகும்போது பிரீமியத்தில என்ன இருக்கோ ப்ராஃபிட், அதுதான் நமக்கான ப்ராஃபிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 12.15க்கு அப்படிங்கிற மாரி ரீச் ஆயிருக்காங்க. 12.15க்கு பிரீமியத்தில எவ்வளோ பிரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேண்டிலோட ஹை ஆல்மோஸ்ட் வந்து 138 நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ராலி அங்க நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, இந்த இடத்துல 23 850 வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 800, 850 மார்க்கெட் அதுக்கு கீழ விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். கால். காலையிலேயே அந்த பவுன்ஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகி 24,000 போயிருக்கும்ல, அது கரெக்ட்டா அந்த 23,850 தான்
ரூ. 138 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கும். ஆனா, மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஒரு சப்போர்ட் வரல. ஸோ, இன்சைடா இருந்ததுனால நம்ம அந்த இத கவனிக்காம விட்டுட்டோம். அந்த அந்த விஷயத்த. அதான் ட்ரெய்ல்ல வந்து அ பர்ஃபெக்ட்டா இருக்கும் எல்லாமே. ஸ்டில் ஹியூமன் எரரால நம்ம தான் மிஸ்டேக் பண்றதுனால, சில விஷயங்கள கவனிக்காம விடுறதுனால தான், நமக்கான ஒரு ட்ரேடு மிஸ் ஆகுறது, ஸ்டில் இல்லன்னா லாஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடியது. அந்த 138 அப்படிங்கிறத அந்த ஆவரேஜ் பிரைஸ் வந்து 23,850 எப்படி கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்துட்டு, கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது, அதுக்கான ப்ராஃபிட்ட நம்ம புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா, அ ஓவராலா நம்ம வந்து சினாரியோ வந்து டவுனுக்கான ஒரு வியூ பார்க்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம டவுன் தான் பார்த்தோம். ஸோ, அது கரெக்ட் தான். அ இதுதான் இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து அ பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாரி விஷயங்கள நம்ம சொல்றது ஸ்டாப் லாஸ் சென்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லருந்து ரிவர்சல் ஆக விரும்பல. ஸ்டில் இங்க போயிட்டு 24,000 போயிட்டு அங்கருந்து ரிவர்சல் ஆக விரும்பியிருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ, அப்படின்னாலும் நமக்கு அ அனுபவம் கிடைக்க கிடைக்க ஒரு விஷயத்த பண்ண பண்ண நமக்கான சரியான ஒரு ட பிக் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியும். ஸோ, அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டே. ஸோ, இந்த டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மள லைவ் மார்க்கெட்ல பெரிய அளவுல சேலஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ, இந்த டிகேவே கூட நீங்க இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து 23,950 பக்கத்துல ஓப்பனா? 23,984ல ஓப்பன். ஓகே. இங்க பாருங்க ஓப்பன் கால் வந்து ரூ. 135. ஓகே. கால் ரூ. 135. புட் வந்து ரூ. 107. டோட்டலா ரூ. 242. அப்ப இங்க பாருங்க ரூ. 121 தான் இவனோட ஓப்பன் ஆவரேஜே இருக்கு. நமக்கு ஏடிஎம் ஆவரேஜ் முந்தின நாள் க்ளோசிங்ல எவ்வளோ கிடைச்சது? ரூ. 138. இப்ப கிட்டத்தட்ட 17 பாயிண்ட் டிகேல தான் ஓப்பனே நடந்திருக்கு. கிளியரா இங்கேயே நமக்கு தெரியுது. முந்தின நாள் 650 நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா? ஸோ ரூ. 138 இருந்தது. இன்னைக்கு ஓப்பன் வந்து 2 நாள் லீவுக்கு அப்புறம் ஓப்பன் ஆனது. ஓப்பன்லேயே டிகேல தான் கிட்டத்தட்ட 17 பாயிண்ட் டிகேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அங்கேயே நமக்கு வந்து மார்க்கெட் பெரிய கேப் அப் குடுத்துருந்தாலும், பிரீமியம் எந்த அளவுக்கு டிகேல ஓப்பன் குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பையருக்கான ஒரு ட்ராப்பு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய கேப் அப் ஓப்பன் குடுத்துருந்தா கூட, பையர்ஸ்க்கு வந்து பெரிய அளவுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்காது. இவ்வளோ பெரிய கேப் அப் குடுத்தும் செல்லர்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல லாஸ் அப்படிங்கிறது ஆகாது. அதுதான் அந்த டிகே தான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒரு வித்தியாசம். அவங்களுக்கு அந்த டிகேங்கிறது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பையர்ஸ்க்கு அது ஒரு ட்ராப்பு. சரி ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு 138 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆவரேஜ் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. சரியா? இப்போ 23,850ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து 23,850ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன? ஏடிஎம் ஆவரேஜ் பிரைஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 900 23,900ல தான் அ ஸ்ட்ரைக்ல பாருங்க. 99.74 850 பார்க்கலாம். 850ல பார்த்தீங்கன்னா 97.74 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கு? 94 - 74 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப அதிகமா தான் இருக்கு. 900 99 - 74 25. அப்ப நமக்கு 23,850 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில தான் வந்து அ அந்த டிஃபரன்ஸு க்ளோஸுக்கான டிஃபரன்ஸுங்கிறது கம்மியா இருக்காங்க. அதனால நமக்கு நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 23,850. ஆ அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 74 + 97 2யும் கூட்டினா 171 ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கான நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 85. இந்த ரூ. 85 அப்படிங்கிறது தான் உங்க ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் நடக்கும்போது, எந்த ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு அந்த ரூ. 85 தக்க வைக்கிறானோ, அதுதான் உங்களுக்கான என்ட்ரி ஸ்ட்ரைக்கா இருக்கும். ஓகே. நாளைக்கு மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன மாரி ஸ்ட்ரைக்க வாட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. நாளைக்கு பார்க்கலாம்.
தேங்க்யூ.